மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மத்திய அரசை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லையும் ஆன் அடிச்சுங்க. அப்போ தான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் மாற்றுத்திறனாளிகள் புறக்கணிக்கப்படுவதை வந்து கண்டித்து ஜூலை 26 அன்று வந்து நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகளுக்கான தேசிய மேடை ஆர்ப்பாட்டம் நடத்தி மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க. இதையடுத்து மத்திய அரசின் பட்ஜெட்டில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த ஒரு திட்டத்தையும் அறிவிக்கப்படலை என்று மாற்றுத்திறனாளிகள் உரிமைகளுக்கான தேசிய மேடையில் செயலாளர்கள் பேசுகையில், மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான துறைக்கு 0.25 விழுக்காடு நிதி மட்டுமே வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளை புறம் தள்ளும் வகையில் வந்து நிதி ஒதுக்கீடு அமைந்துள்ளதாகவும், மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து பட்ஜெட் நகலை வந்து கிழிச்சு வந்து அவங்க அந்த போராட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. ஓகே, வாங்க வீடியோவை பார்க்கலாம். நேற்றைய முன்தினம் நாடாளுமன்றத்தில் நாட்டுடைய நிதியமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் முந்தா நாள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த நிதிநிலை அறிக்கையில் ஒரு வார்த்தை கூட மாற்றுத்திறனாளிகளை பற்றி நிர்மலா சீதாராமன் அவர்கள் எதையும் பேசல, எதையும் அறிவிக்கல. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒட்டுமொத்த நிதி ஒதுக்கீடுல 0.025% 48 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல யானை பசிக்கு சோளப்பொரின்னு கூட போட முடியாது, கடுகு பொரி போடுற அளவுக்கு தான் பட்ஜெட். ஓகே என்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஓகே என்பா, நம்ம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.